கரஸ்பாண்டன்ட் எனது இனிய நண்பர் சாஜிஸ் சதக் அப்துல் காதர் அவர்களே, பிரின்சிபல் நூருல் ஹிதா அவர்களே, பிரைமரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அவர்களே, மேலும் மற்ற டிக்னிட்டரிஸ் எல்லாரையும் எல்லாரையும் வரவேற்றனாகவும் நானும் ஒரு ஹோஸ்ட் தான் இப்போதைக்கு வரவேற்றனாக இங்கு கூட இருக்கும் தாய்மார்கள், ஏனைய ஸ்கூலில் இருந்து வந்திருக்கும் டீச்சர்மார்கள் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Yesterday I just walked in to the expo of Ahmadiyya Matriculation Higher Secondary School. The principal room, she was astonished to note that I am here. Otherwise, she would have requested me to, inaugurate the function. Anyways, I didn't miss the bus. இங்கே இந்த எக்ஸிபிஷன் நான் வந்து பார்த்த வரையில் மிக 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 சிறப்பாக இருந்தது. அதற்கு என் முதற்கண் வாழ்த்துக்களை மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் புரிந்து கொண்டது, நேற்று எனக்கு எந்த தலைப்பு எதுவும் சரியாக தெரியவில்லை. எங்கள் ஸ்கூலில் ஹமீதியா பாய்ஸ் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எக்ஸிபிஷன் இருக்குது, சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க சார்ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு எமர்ஜென்சியாக நேற்று வந்திருந்தேன். அது கேள்விப்பட்டு நம்ம டைம் ஒதுக்கி இங்கே வரும்போது பிரின்சிபலுடைய அசிஸ்டன்ஸில் நாங்கள் எக்ஸிபிஷன் ஹாலுக்கு போனோம். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். இட் வாஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். The exhibits were so nice, organized, colorful, and the way the students explained their project was awesome. அதாவது குழந்தைகள் அவர்களுடைய எக்ஸிபிட்ஸ், அதாவது அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து மிக சிறந்த முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமித்தார்கள். நான் புரிந்து கொண்ட வரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒத்துப்போகக்கூடிய தலைப்புகளாகவே அவர்களுடைய ப்ராஜெக்ட் இருக்கிறதை கவனிக்கிறேன். அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி, ஸ்மார்ட் சிட்டி, clean energy, pollutionless world, climate change, even nuclear energy பற்றி கூட ப்ராஜெக்ட் இருந்தது. I was really amazed. இந்த ஸ்கூல் லெவலில் ரேடியேஷன், நியூக்ளியர் அதை பற்றிலாம் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருந்தது. நான் அவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சிறந்த முறையில் அவர்களுடைய ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு மிகவும் கவர்ந்ததாக இருந்தது. அதாவது ரெனியூவபிள் எனர்ஜிங்கிறது இப்போ மஸ்ட்டு. இனிமேல் புது உலகம், இப்போ நம்ம பார்க்குற அந்த நிலக்கரி, கோல், டீசல், இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகளை வச்சு தான் இப்போ நம்மளுடைய மிஷினரிஸ் எல்லாமே உலகம் பூரா பெருசாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதனால் இரு நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் இருப்பினும் போர்கள் மூலம் அபாயமும் இருக்கிறது. ஏன்னா எனர்ஜியை கைப்பற்றுபவர்களே உலகில் பவர்ஃபுல்லாக கருதப்படுகிறார்கள். யார் கையில் அதிக ஆற்றல் இருக்கிறதோ, அதாவது இந்த எனர்ஜியை வச்சு தான் அந்த உலகமே சொல்லிட்டு கொண்டு இருக்கிறது, சூப்பர் பவர் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஹெட் எனர்ஜி, அதாவது பெட்ரோலியம், டீசல், கோல், இந்த மாதிரி எனர்ஜியிலிருந்து உலக நாடுகள் அனைவரும் புதிய மாற்று எனர்ஜிக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி, விண்மில், சோலார் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். நான் பிள்ளைகிட்ட பேசும்போது கூட சொன்னேன், எனர்ஜி வந்து தயாரிக்க முடியாது. உலகத்தில் தயாரிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குமானால் அது எனர்ஜி தான். ஆற்றலை தயாரிக்க முடியாது. தயாரிக்க முடியுமா? ஆற்றலை தயாரிக்க முடியுமா? தயாரிக்க முடியாது. எனர்ஜி neither can be produced nor can be destroyed. அதை தெல்ல தெளிவாக நேற்று பார்க்க முடிஞ்சது. முதல் ஒரு ஆற்றலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட, சூரிய ஒளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் மோட் வந்து என்ன செய்யுது, அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி சிட்டியில் உள்ள லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி காமிச்சாங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆன் பண்ணி காமிச்சாங்க, எரிகிற லைட்ஸை காமிச்சாங்க, அங்கே தேவையான மிஷினரிஸ் ஓடுறதுலாம் காமிச்சாங்க. அதாவது ஒரு சோலார் எனர்ஜியில் இருந்தோ, ஒரு விண்ட் எனர்ஜியில் இருந்தோ, ஒரு ஹைட்ராலிக் பவர், இதெல்லாம் கிளீன் எனர்ஜி. இந்த கிளீன் எனர்ஜியில் இருந்து ஒரு உலகம் எவ்வாறு சுழற வேண்டும், ஒரு நாடு எவ்வாறு சுழற வேண்டும், ஒரு ஊர், ஒரு ஹாஸ்பிட்டல் என்று ஸ்பெசிஃபிக்காக காமித்த விதம் மிக மிக நன்றாக இருந்தது. இதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் ஆராய்ச்சிக்கு இந்த மாதிரி பாடத்திட்டங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள்.
ஃபியூச்சரே வந்து மாற்று எனர்ஜி தான், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி தான் ஃபியூச்சர். ஸோ இப்போவே நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஆம்பிஷனை வச்சு அதை நோக்கி பயணம் செல்லுங்கள். ஏன்னா உலகம் மாறிவிட்டது. நாங்கள்லாம் படிக்கும்போது ஃபார்முலா, வாய்ப்பாடு எல்லாத்தையும் மனனம் செய்து படிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இந்த காலம் அப்படி இல்லை. இந்த காலத்தில் இந்த ஒரு கேட்ஜெட் போதும், இதில் எல்லா ஃபார்முலாவும் வந்துவிடும். எல்லா டேபிள்ஸு, எல்லா கணக்கு வழக்குகள், எல்லா தியரிஸ் எல்லாத்தையும் ஒரு டச்சில் 2 டச்சில் பார்த்துடலாம். இது உலகத்தை எல்லாரையும் ஃபார் ஆகிடுச்சு. முன்னாடி நன்றாக படிப்பவர்கள் மேன்மையாகவும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தள்ளிப்பவர்களாகவும் இருந்தார்கள். இப்பொழுது இந்த கேட்ஜெட் மூலமாக உலகத்தில் உள்ள அனைவரும் ஃபார் ஆகிவிட்டார்கள், ஈக்குவல் ஆகிவிட்டார்கள். அது உங்களுக்கு நல்லா படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி கூகுள் பண்ணி எதையுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்கூலில் கற்றுக்கிட்டது போக, ஆசிரியர்களும் கற்றுக்கிட்டது போக நீங்கள் சொந்தமாகவே பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வாழ்க்கைக்கு எது உங்களுக்கு எதில் நீங்கள் முன்னேறீர்கள் என்பதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். பேரண்ட்ஸை கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே கண்டுபிடிச்சி அதுக்கு தக்கன உங்களுடைய லைஃபை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு தக்கன நீங்கள் ஃபியூச்சருக்கு உங்களுக்கு ஊட்டி செல்லலாம். நாங்கள் கேட்டோம், நாங்களும் சாதிக்கு சார் பசங்கள்கிட்ட பேசும்போது ஆம்பிஷனை பற்றி கேட்டோம். தவறாமல் முக்கால்வாசி பேர் டாக்டர் ஆகணுன்ட்டாங்க. டாக்டர் நீ ஸ்பெசிஃபிக்காக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ஆகணும், சைக்கியாட்ரிஸ்ட் ஆகணுன்ட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அறிவு இருந்தது. இன்னொரு காலத்துலலாம் இந்த டாக்டர்னு சொல்லுவோம், இன்ஜினியர்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீம் கேட்டால் எங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு இப்போ மாடர்ன் எஜுகேஷன் உங்களை எல்லாரையும் முன்னேற்றிட்டு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அனைவரும் இப்போ நீங்கள் எடுத்த ப்ராஜெக்ட்ஸையே தீசிஸாக பண்ணி ஒரு சகோதரன் சொல்லி காமித்தார்கள். அதாவது டாக்டரேட்டே பண்ணலாம். நீங்கள் அதையே தீசிஸாக எடுத்து அதுக்கு உங்களுக்கு பல இவங்க இருக்கிறாங்க, மென்டார்ஸ் இருக்கிறாங்க, உங்களை டெவலப் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போவே நீங்கள் ஆம்பிஷன் வச்சு முன்னேற வேண்டும். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆசம். நீங்கள் எல்லாமே வின்னர்ஸ் தான், யாருமே லூசர்ஸ் கிடையாது. நாங்கள் பார்த்த வரையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வாஸ் ரியலி குட். எல்லாருமே வின்னர்ஸ் தான். பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், ப்ரைஸ் வந்து செகண்டரி. பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். எப்போவுமே எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். வெறும் ப்ரைஸை நம்பி எதுலையும் இறங்காதீங்க. ப்ரைஸ் யாருக்கா ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய முடிவு உரைக்கு வருகிறேன். ஹமீதியா பாய்ஸ் ஸ்கூல் முதல் மாணவர்கள் கேள்விப்பட்டவுடனே கூட்டிட்டு போனேன். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். மாஸ்டர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஹேவ் இட் ஹுரே என்று கூறி என் உரையை